வணக்கம். மருதமே தான். நம்ம ஏரியில தாமரை கிழங்க பறிச்சு இப்படித்தான் வண்டியில ஏத்திட்டு வருவோம். ஏரிக்கு உள்ள போயி. அ இது இப்படித்தான் ஏத்திட்டு வருவோம். இந்த மாரி தாமரை கிழங்கு இந்த மாரி வண்டி பிடிச்சு வெட்டி அவங்கலாம் கழுவி இதுல பாருங்க. இதுல வேலை பார்க்குற லேபர்ஸ் பூராமே 100 வயசு தான். 100 வயசு, 90 வயசு அந்த மாரி இவங்கலாம் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிடுறாங்க. எவ்வளோ ஆரோக்கியமா இருக்காங்க பாருங்க. எவ்வளோ நடபடியா இருக்காங்க. இவங்க வயசுக்கெல்லாம் நானே சொல்றேன், என் வயசு இவங்க வயசுக்கு நானே நடக்க மாட்டேன். ஒரு லேடீஸ் கூட எவ்வளோ ஒரு வெட்டி எவ்வளோ கிழங்கு பாருங்க. ஒரு 70 கிலோ 80 கிலோ மண் வெட்டி வச்சு வெட்டி எடுக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறதுல அது பனிப்பட்டு இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறேன், நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிறதுனா நம்ம பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். வெளியில் நானுமே சொல்கிறேன், வெளியில் போகிறேன் வாரேன். நான் நல்லா இருந்தால் தான் என் குடும்பம் நல்லா இருக்க முடியும், என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்க முடியும். அது மாதிரி இதை நம்பி சாப்பிடுங்க. யாருமே இதை ஒரு விளையாட்டு பொருளாக வீடியோ பார்த்துட்டு போயிடாதீங்க. வாங்கி உணவுல சேர்த்துக்கங்க. உங்கள் குழந்தையில கொடுங்க, எல்லாத்துக்குமே கொடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம தாத்தா முட்டெல்லாம் அன்றைக்கி 10 புள்ள 12 பிள்ளைலாம் பெற்றிருக்காங்க. இன்றைக்கி நம்ம 1க்கு 2க்கெல்லாம் முக்கிக்கிட்டு கிடக்கிறோம். இது அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் அதை மறந்துட்டோம். இதில் உள்ள மருத்துவ குணம்லாம் தெரிஞ்சுட்டு தான் நானே இந்தளவுக்கு இதை எப்படியே முதலீடு போட்டு வருஷத்துக்கு எத்தனோ டன்லாம் எடுத்து பல பல ஸ்டேட்டே நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இங்கெல்லாம் நான் உள்ள தமிழ்நாட்டுக்கே நான் தான் ஹோல்சேல். இது இவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருந்திருக்கு. அதை நம்ம யாருமே கண்டுக்கல, மறந்துட்டோம். கண்டிப்பாக தாமரை தண்டு வத்தல் எல்லாரும் சாப்பிடுங்க. உங்கள் இதயத்தை நல்லா பாதுகாத்துக்குங்க.